சர்வ சித்தி விநாயகமூர்த்திக்கு எல்லாம் வல்ல சித்தி விநாயக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைய தினம் 3வது நாளாக தூர்வா கணபதி உற்சவம் இனிதே நிறைவுற்றிருக்கின்றது. இந்நேரத்திலே ஆலய சிவாச்சாரியர்கள், ஆலய நிர்வாகத்தினர்கள், உபயகாரர்கள், மங்கள வார்த்தை கலைஞர்கள், மெய்யடியார் திருக்கூட்டத்தினராகிய உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து, இன்று நடைபெற்ற இந்த அருகம்புல் விநாயகருக்கு எப்படி விசேஷமானது என்றால், அனலாசுரன் என்ற அசுரன் தவம் இருந்து வரம் பெற்றுக்கொண்டான். அவனுடைய அந்த வரத்தை இறைவன் கொடுத்து விட்டான். வரம் பெற்றவுடனே எல்லாருக்கும் நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் வந்துவிடும். அதுதானே எங்களுடைய புராண கதைகள் எல்லாம் சொல்லுகிறது. அழுது அழுது தொழுது இறைவனிடம் வேண்டுவதை பெற்றவுடனே நாங்களே வளமையாக என்ன சொல்லுவோம்? நான் உங்களை சொல்லாமல் என்ன சொல்கிறேனே, நான் படித்தேன், நான் உழைச்சேன், நான் வீடு வாங்கினேன், நான் கார் வாங்கினேன், நான் பற்றி வச்சேன், நான் அது செய்தேன், நான் இது செய்தேன் என்று சொல்லி கொண்டிருப்பேன். பிரச்சனை வந்தோடனே என்ன சொல்லுவோம்? இன்னும் பிள்ளையார் என்ன போட்டு சோதிக்கிறார். நல்லதெல்லாம் செய்தது நான், பிரச்சனை மட்டும் கடவுள் தாராடா. அப்படி தான் எங்களுடைய மனசு. மனிதருக்கே அப்படி இருக்கும்போது தவம் செய்தவர்களும் அப்படி மாறிடுவார்கள். அதான் எங்களுக்கு எல்லா புராணமும் 18 புராணம், அதை விட உப புராணங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், நாங்கள் அழுது தொழுது வரம் பெற்ற பிறகு கடவுளை மறந்து அகங்காரம் அகங்காரத்தில் இருக்கக்கூடாது. வரம் பெற்று விட்டேன் தானே என்று அவன் யார் மேலே கையை வச்சாலும் எல்லாரும் எரிகிற மாதிரி அவன் துவங்கி எல்லாத்தையும் எரிச்சு கொண்டு வர துவங்கிட்டான். வரம் கொடுத்தவர் எங்கேயாவது ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பார் தானே. யஜமுகாசூர சங்காரமும் நமக்கு அப்படித்தான். யஜமுகன் வரம் வேண்டினதை வரத பண்டிதர் அழகா சொல்லுவார். வானவராலும் மானிடராலும் காணமர் கொடிய கடுவிலங்காலும் கருவிகளாலும் காலனாலும் ஒரு வகையாலும் உயிரழியாமல் என்று சொல்லி லிஸ்ட்டு போடுவார். என்ன, வானவர் என்றால் தேவர்கள், மானிடர் என்றால் நாங்கள். வானவராலும் மானிடராலும் காணமர் கொடிய கடுவிலங்காலும் எந்த ஒரு அனிமல் சாலையும் வரக்கூடாது. கருவிகள் எந்த ஒரு ஆம்சாலையும் வரக்கூடாது. காலன் ஜமனே கிட்ட வரக்கூடாது. இப்படி எந்த வகையாலையும் உயிரழியாமல் இருக்கணும்ன்றோன்னே சிவன் என்ன செய்வார்? பக்திக்கு இறங்கி தந்தேன் என்றார். அதுக்காக தான் விநாயகர் அவதாரமே வந்தது. அந்த கஜமுகாசுரனை சம்காரம் பண்ண அவரை பார்த்தீங்கன்னா பாதி பாதி எல்லாம் பங்கிட்டு இருக்கும். ஒரு வயிற்றுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பூத உருவம், முகம் பார்த்தீங்கன்னா அனிமல், கை கால்கள் பார்த்தீங்கன்னா தேவ அம்சம், எல்லாம் சேர்ந்து உண்டா அமைச்சிட்டா இவர் அதை கேட்கல தானே. அந்த அவதாரம் எடுத்து வந்து ஆயுதம் என்ன, தந்தத்தை எடுத்து கஜமுகாசுரனை சம்காரம் பண்ணிவிட்டார். அது ஆம்ஸ் லிஸ்டில் இல்லை தானே, இல்லையா? கத்தி கோடாலி என்றால் தான் ஆயுதம்னு சொல்லுவோம். அப்போ நம்ம புத்திசாலித்தனமாக கேட்குறோம்னு நாம் நினைக்க முடியாது. படைத்தவன், இந்த கிரியேட்டரை தான் நாங்கள் கடவுள் என்று சொல்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை, இந்த கேலக்சியை படைத்த கிரியேட்டருக்கு தான் நாங்கள் கடவுள்னு சொல்கிறோம். அவர் எல்லாத்தையும் விட வென்றவர். அவரை சொல்லுகின்ற பொழுது சர்வஜர் என்று சொல்லப்படுது, அவாங் மனஜ கோச்சரர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஆற்றல் படைத்தவரிடத்தை நாங்கள் சின்னத்தனமாக, நாங்கள் புத்திசாலித்தனமாக செய்கிறோம் என்று நினச்சி செய்வோம். அப்படி இந்த அனலாசுரன் வரத்தை பெற்றுட்டு அட்டகாசம் பண்ண துவங்கின உடனே சுவாமி பிள்ளையாருக்கு கண்ணை காட்டி விட்டார். ஒருக்கா போய் என்னென்று பார்த்துட்டு வாங்க. அவர் மவுசில் ஒழிக்கிட்டு வந்துட்டார். வந்தார், டப்பனை தூக்கி வாய்க்குள்ளே போட்டுவிட்டார். போட்டோன்னே அவருக்கு வயிறு எரிய துவங்கிட்டது. அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் தவிக்கின்ற பொழுது இந்த அருகம்புல்லு சாறையும் அருகம்புல்லையும் தலையில் வச்ச உடனே அவர் சாந்தமாயிட்டார். இனி இந்த அருகம்புல்லுக்கு இப்படி ஒரு புராண கதை இருக்கின்றதுன்னு பார்த்தா, இந்த அருகம்புல்லு பார்த்தீங்கன்னா பல இடத்துல எங்கள்கிட்ட வரும் இல்லையா? பாலரகு வைக்கிறோம் என்று சொல்லுவோம். பெண்கள் பூப்படைந்த உடனே அதை செய்கிறேன்னு சொல்லுவோம். இந்த பாலும் அருகும் மஞ்சளும் நமக்கு ஆன்டி வைரஸ் ப்ரொடெக்ஷன். என்ன, அதை வச்சு தான் ஃபேர் அண்ட் லவ்லி செய்வாங்க. இப்போல்லாம் கெமிக்கல் ஆகிட்டது. அடிப்படை இதுதான். மஞ்சளை பூசுறது, பாலை வைக்கிறது, அருக வைக்கிறது, இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்க நமக்குள்ளே எந்த தீய சக்தியும் போகாது, குளிர்மை வரும். சித்தாயுள் வேதத்திலே அருகம்புல் சாறை விடிய காலமாக வெறும் வயிற்றில் குடிச்சு கொண்டு வந்தால் எல்லா நோயும் போயிடும் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி பல நன்மைகளையும் ஆரோக்கியமானதையும் விஞ்ஞான தத்துவங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த அருகம்புல் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இந்த பூ உலகத்திலே முதல்லே தோன்றிய தாவரம் என்று சொல்லப்படுகின்றது. அதனால தான் கல்லினாலே செய்யிலும் மண்ணினாலே செய்யிலும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் என்று
அவருக்கு மேலே ஒரு சாணியை பிடிச்சி வச்சுட்டும் ஒரு அருகம்புல்லை குத்திடுவோம். இதில் என்ன நமக்கு காரணம் என்று சொன்னால், நான் இந்த படைத்தல் தொழிலை முதல் நாள் சொன்னேன் தானே, இரண்டாவது தொழில் காத்தல். இதில் வாகன திருவிழாக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி வாரது தான் காத்தல் திருவிழா. ஜீவகாருண்யம், கடவுள் எந்த வேதமும் வைக்க மாட்டார், அவருக்கு எல்லா உயிர்களும் சமம். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்றதில் என்ன துவங்குது, இந்த புல் பூண்டு துவங்கி ஓரறிவு படைத்து தொடக்கம் 6 அறிவு வரையும். நாங்கள் 6th சென்று எங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, பகுத்தறிவு இருக்குண்டு, அதுவரையும் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் 84 லட்சம் ஜோனி பேதம் உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. ஒன்று முட்டையிலிருந்து பிறக்குது, ஒன்று கொஞ்சம் பொறிக்குது, இப்படி ஒன்று வால் பேட்டையாக பிறக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஒன்று ஒரு விதமாக அவதாரம் எடுக்குது. அந்த ஜோனி பேதத்தை சொல்கிற 84 லட்சம் ஜோனி பேதமாக உயிரினங்கள் இந்த பிரபஞ்சத்திலே படைக்கப்படுகின்றது. அவை எல்லாவற்றையும் நினைத்து நாங்கள் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அதுதான் நாங்கள் எங்களுடைய சங்கல்பம் தோங்கும் போது தனியொருவருக்கு தற்ப போட்டெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் சரி எங்கே சரி வழிபாடு முடியக்க என்ன சொல்லுவோம், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகத்தில் சமத்துவம் வர வேண்டும், எல்லோரையும் நாங்கள் மதிக்கின்ற பண்பு நமக்கு வர வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ஆகவே இந்த தன்மையை உணர்த்துவதற்குத்தான் இந்த புராணங்கள் எல்லாம் இருந்தது. அது மூலமாக இந்த அருகம்புல்லு இவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த ஓரறிவு படைத்த அருகம்புல்லுக்கும் சாணத்துக்கும் மண்ணுக்கும் விநாயகருடைய அருட்பிரவாகம் வருமென்றால் எங்களுடைய மனம்தான் அதுக்கு காரணமாக இருக்கும். நான் தான் முதலே சொன்னேன், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எதை ஒன்றை வச்சு நாங்கள் பிள்ளையார் என்று நினைச்சு கும்பிட்டா அங்கே பிள்ளையார் வருவார். பிள்ளையார் இருக்கிறதுலேயே லகுவான தெய்வம் சங்கராச்சாரியார் சுவாமி சொல்லுவார், எளிமையானவர். அவர்களுடைய நாமத்திலேயே வரும் ஸ்மரண மாத்திர சந்துஷ்டாய நமகண்ட. அப்படி நினைச்ச மாத்திரத்தில் வந்துடுவார் பிள்ளையார். அவருக்கு அன்பு மட்டும்தான் தேவை. அதனால தானே பெரியவர்கள் எல்லாம் பாடி வச்சார்கள், வெள்ளை நிற பூவும் அல்ல வேறெந்த மலரும் அல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. இந்த உள்ள கமலத்தை கொடுக்கறதுக்கு தான் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். ஏன்னா எங்களுடைய அந்த ஐம்பொறிகள் இருக்குல்ல, அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது, அது நம்மளை எடுத்துக்கொண்டு போகும். இப்போ நாங்கள் தியேட்டரில் போய் படம் பார்க்க போனோம்னா முதல்ல கண் தானே பார்க்கும். அதுக்காக தான் இங்கே எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கு. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, அதை புலவு பண்ணி அளப்பெரும் கரணங்கள் 4ம் சிந்தையேயாக குணம் ஒரு 3ம் திருந்து சாத்வீகமேயாக. 3 குணம் இருக்கு, ராஜச குணம், தாமச குணம், சாத்வீக குணம். ராஜச குணம் நேற்று சொன்ன மற்றவருடைய துன்பத்தில் சந்தோஷப்படுறது ராஜச குணம். கோயிலுக்கு போகிறதுக்கு பிடிக்காம இருக்கிறது ராஜச குணம். தாமச குணம் சோம்பேறித்தனம், எல்லாத்தையும் பிறகு செய்வோம், பிறகு பார்த்துக்கலாம், தூக்கமாக வருது, சாப்பிட்டு படுத்தா போடும். தாமச குணம் எல்லாத்தையும் தாமதமாக்கி தாங்களும் தாமதமாகி உலகத்தையும் தாமதமாக்குறது தாமத குணம். சாத்வீகம் தான் நமக்கு தேவையாகவே அந்த குணம் ஒரு 3ம் திருந்து சாத்வீகமையாக தான் இந்த செயற்பாடுகளை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள் ஆலய அமைப்புகளை. ஆகவே நாம் அந்த விநாயகப் பெருமானுடைய துர்வாபில்வத்தை அர்ச்சனை பண்ணும்போது நாம் நினைக்கணும், சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்று சொல்வார்கள். எந்த உயிரினத்தையும் எல்லாவற்றையும் மதிக்கின்ற பண்பை இதை வைத்து நமக்கு விநாயகர் காட்டுகிறார். ஒரு புல்லுத்தானே என்று நாங்கள் விடையிலார். புல்லு இல்லை என்றால் மண்ணெல்லாம் அரிச்சு கொண்டு போயிடும். தாவரம் இல்லை என்று சொன்னால் இந்த இயற்கை குழம்பி விடும். இன்றைக்கு போகம் தப்பி மழை பெய்கின்றது, புயல் வருகின்றது. இயற்கையினுடைய சீற்றத்தை நாம் பலவிதமாக பார்க்கின்றோம். கடவுள் எங்கள்கிட்ட அப்படித்தான் பேசுவார். அவர் தான் தன்னால் படைக்கப்பட்ட பெரிய ஆற்றல் 5 எலிமெண்ட்ஸ் இல்லையா, நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ. இந்த 5 எலிமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு கதை சொல்லுவார். நான் கோபமாக இருக்கிறேன்டா, நீங்கள் மனித நேயத்தை மறந்து இந்த உலகத்துக்கு எதிராக செயல்படுறது இந்த மனித இனம் மட்டும்தான். நாங்கள் தான் என்ன ஓவர் டைம் பார்க்குறது நாங்கள். அனிமல்ஸ் எல்லாம் ஒரு டைம் வந்தோன்னா தூங்கிடுது. லைட்டை போட்டு வச்சுருக்கிறோம், மேலே ராக்கெட்டை விட்டு அந்த ஓசோனில் ஓட்டையை போட்டு வச்சுருக்கிறோம்.
இங்கெல்லாம் பிளாஸ்டிக்கை பாவிச்சு இங்கே குளோபல் வார்மிங்கை ஏற்படுத்தி விட்டுருக்கிறோம். இப்படி நாங்கள் தான் இந்த இயற்கைக்கு புறம்பாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருமந்த இந்த பூலோகத்தை பழுதாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய அறிவு மனுஷனை கிரிமினல் ஆக்கி கொண்டே போகுது. அந்த விஷ்டம் சேரையில் நாங்கள் ஒரு காலத்தில் வாழுகின்ற பொழுது எங்களுக்கு ஞானத்தோடு சேர்ந்த கல்வி இருந்ததனாலே ஒவ்வொரு செயலும் மற்றவர்களை பாதிக்காத அளவு செயற்பட வேண்டும். ஏன்னா இந்த உடம்பை தந்ததே சொல்றாங்க, பரோபகாரார்த்தம் இதம் சரீரம். ஒரு மனுஷன் பிறந்தா ஏதாவது ஒரு நன்மை ஒரு 4-5 பேருக்கு செய்ய வேண்டும். ஏன்னா எங்களுக்கு அந்த அறிவு பகுத்தறிவு இருக்கு, அதை கொண்டு செய்ய வேண்டும் என்று. ஆக விநாயகப் பெருமான் இந்த அருகம்புல்லுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு புல்லாக இருந்தாலும் பூண்டாக இருந்தாலும் அது இறைவனுக்கு அர்ச்சிக்கப்படக்கூடிய பெருமை உடையது என்று நமக்கு நினைவுபடுத்தி ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் ஒவ்வொரு மனிதரையும் நாங்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த அருகம்புல்லை தான் எடுத்து வைத்து கொண்டு அதை விநாயகராக நாங்கள் வழிபட்டு ஒரு சாணிக்கு மேலே வச்சாலோ இல்லை மஞ்சளுக்கு மேலே பிடிச்சிட்டு வச்சாலோ இல்லை மண்ணில் பிடிச்சு வச்சு அந்த அருகம்புல்லை குத்தினால் அங்கே தான் வந்திருந்து நமக்கு அருள் செய்வார் என்று இந்த தூர்வா கணபதி நமக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். எனவே எங்களுடைய மனதிலே நாங்கள் நினைக்க வேணும், இந்த உலகத்தில் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் பிரதானம் இல்லையா? என்னத்தை நாங்கள் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்ப வரும். அப்போ நாங்கள் நிறைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதனால தான் சொன்னாங்க லவ் இஸ் கோட், கோட் இஸ் லவ் உண்டு. அப்போ நாங்கள் வேறு எங்கே பார்க்குறது? நமக்குள்ளேயே எல்லாரும் நாங்கள் கடவுள் தான், ஒவ்வொருவரும் கடவுள். நாங்கள் என்னத்தை கொடுக்குறோமோ, நான் உங்களையெல்லாம் பார்த்து கண்டபடி பேசினா நீங்கள் எல்லாம் திரும்ப என்ன பேசுவீங்க? அதுதானே நடக்கும். எல்லாரும் வாங்குவோ அன்பாக இருங்கோன்னு நான் சொன்னால், ஐயா இந்த ஐயா நல்ல ஐயா அன்பாக பேசுகிறேன் என்று சொல்லி நீங்களும் சந்தோஷமாக வணக்கம் ஐயான்ட்டு எனக்கு ஒரு மரியாதை தருவீங்க. நான் உங்களை மதித்தா நீங்கள் என்ன மதிப்பீங்க இல்லையா? அதே போல் இந்த உலகத்தில் எல்லா இடமும் அதையே நாங்கள் செய்ய 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 அந்த கடவுள் தன்மை நமக்குள்ளே வளரும். இல்லை, அடிக்கடி கமலஹாசன் சொல்லுவார் கடவுள் இல்லை என்று. அவர் சொல்லுவார், மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன், கடவுள் கொன்று இரையாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே, நந்தகுமாரா நாளை மிருகம் கொள்வாயா என்று சொல்லி அந்த தத்துவங்களையெல்லாம் ரகசியமாக சொல்லி விட்டுட்டு போயிடுவார். எங்கேருந்து நல்லதை போக்கணும், என்ன சினிமாவாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நல்லதை எடுத்துக்கணும். அதை எடுத்து சொன்னால் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஆகவே அதை எல்லாத்தையும் நாங்கள் மகாபாரதத்தையும் சொல்லணும், கமலஹாசனையும் சொல்லணும். இப்போ பீக்கில் இருக்கிற ஐயாட்டப்போ தான் நம்புவீங்க, இல்லாட்டி இவர் பழைய வஞ்சாங்கன்னு சொல்லி சும்மா மகாபாரதம் ராமாயணம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் டைம் இல்லைன்னு போயிடுவீங்க. அதனால் அதையும் சொன்னா தான் கொஞ்சம் ஐயா கொஞ்சம் நல்லா தான் சொல்கிறேன் என்ற ஒரு உஷார் வரும். இப்போ தம்பி சிரிக்கிறான் கமலஹாசனோட ஒரு உஷார் வந்துட்டு. இடையிடையில அந்த பூஸ்ட் வேணும். முந்தி அம்மாமார் என்ன செய்யணும், இந்த பழைய சாடியலுக்குள்ள நிறைய விஷயங்களை போட்டு வைக்கணும். போட்டு கொஞ்சம் நிறைஞ்சு வரணும், ஒரு இடையில ஷேக் பண்ணுவினோம் இல்லையா? அது மாதிரி தான் இதெல்லாம் கொஞ்சம் ஒரே இதாக தத்துவமாக சொல்லி கொண்டு வந்தால் போர் அடித்து தூக்கம் வந்துடும். ஏற்கனவே பல வேலைகளுக்கு போய் பல தூரங்கள்லேருந்து வந்திருப்பீங்க. அப்போ நான் ஒரே இதாக கதையை சொல்லி கொண்டு வந்தேன்னு சொன்னால் அது உள்ளுக்க போகாது. இந்த காதால் போய் இந்த காதால் அதான் சொன்னேன், கேட்காது என்று போயிடும். ஆகவே அது நல்லது உள்ளுக்க போகிறதுக்கு இடையில இப்படிவே கூப்பிட்டு பார்த்தா சரியாக வருதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகுது போலாம் கிடைக்கும். அதனால நாம் இந்த அருகம்புல்லை நாங்கள் மதிக்கிறதுனா ஒவ்வொரு விஷயத்தையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொன்னார்கள், சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்று சொல்லி வைத்தார்கள். அதை ஞாபகப்படுத்துவது போல, அதை உணர்த்துவது போல இந்த உலகத்தில் எதுவும் நமக்கு வேண்டாமென்று இருக்காது. என்றால் இப்போ வேண்டாமென்று இருக்கும், ஒரு நேரம் அது தேவையாக இருக்கும். எதையும் உதாசீனப்படுத்தக்கூடாது, எதையுமே அவமானப்படுத்தக்கூடாது, எதையுமே நமக்கு தெரியாமல் இருப்பதை பிழை என்று சொல்லக்கூடாது. அதையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சித்தி விநாயகர் இந்த தூர்வா கணபதி மூலம் உங்களுக்கு உணர்த்தி, இன்று நீங்கள் கொடுத்திருக்கிறதெல்லாம் வட்டி குட்டியோடு சேர்த்து நாளைக்கு லக்ஷ்மி கணபதியை உங்களுக்கு நிறைய அள்ளி தரப்போகிற அந்த லக்ஷ்மி கணபதியை நீங்கள் வந்து தரிசிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு எல்லோரும் ஒரு நிமிடம் சித்தி விநாயகர் பெருமானை உலக நன்மைக்காக மனதார மௌனமாக பிரார்த்திப்போம். வான்முகில் வளாது வைக மலிவடம் சுரக்க
மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹர ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி. இன்பமே சூழ்க. ஹரோபதியுரை ஸ்ரீ சித்தி விநாயகப் பெருமானுக்கு